ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்கி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனலில் போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பில் ரேஞ்ச் ஆப்ரேட்டரை வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் தான். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டைனமிக் டூ-வே கவுண்ட் சம் எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எடுத்துருக்க எக்ஸாம்பிள் ஒரு சேல்ஸ் டேபிள் எடுத்திருக்கோம். ப்ராடக்ட்ஸ், பிராண்ட், கவுண்ட், அதாவது ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட்டை இந்த பிராண்டில் எத்தனை வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ எத்தனை கஸ்டமர்ஸ், அதாவது எத்தனை இன்வாய்ஸ் வந்திருக்குன்னு ஒரு கவுண்ட்டும், எவ்வளோ ப்ராடக்ட் வித்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்ட்டும் வர்றதுக்காக நம்ம ரெண்டு டேபிள் போட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க விட்ஜெட் ஏ பிராண்ட் எக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவை வித்திருக்கு. கரெக்டுங்களா? 3 தடவை இன்வாய்ஸ் போட்டிருக்கோம். அது 3 வந்துருச்சு. அதுவே இதை நம்ம சம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, அதே மாதிரி நமக்கு இங்க ஒண்ணு. ஸோ இதை சம் பண்ணா 61 வருது. அதுதான் இங்க வந்திருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி போட போறோம் அப்படின்றது தான் இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்க போறோம். வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேபிள் கிரியேட் பண்ணணும். யூனிக் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மோட டேபிள், சேல்ஸ் டேபிள் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மட்டுமே இங்க பாருங்க மேல இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மோட ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி நம்மோட பிராண்ட் மேல எடுக்கணும் இல்லைங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? யூனிக் கொடுத்துட்டு நம்மோட பிராண்ட் மட்டும் வரணும். ஆனா இப்படி கொடுத்தா நமக்கு தெரியும் இப்படி வரும். ஸோ அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்போஸ் கொடுக்கணும். டிரான்ஸ்போஸ் கொடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு பிராண்ட் பேர்லாம் வந்துடும். அடுத்தது நம்ம கவுண்ட் எடுக்கணும். கவுண்ட் எப்படி எடுப்போம்? ஈக்குவல் டு கவுண்ட் இஸ் கிரைட்டீரியா ரேஞ்ச் என்ன வேணும்? நமக்கு இங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்னவா இருக்கணும்? இந்த ப்ராடக்டா இருந்தா, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பிராண்ட் நமக்கு இந்த பிராண்டா இருந்தா வரணும் அப்படின்னு சொல்றோம். கொடுத்து பாருங்க 3 வந்துருச்சு. இது என்ன புதுசு? எப்பயுமே செய்யற மாதிரி தானே கேட்டீங்களா? ஆமா. இதுல நம்ம என்ன இன்க்ளூட் பண்ண போறோம்னு சொன்னா இங்க நம்ம ப்ராடக்ட்டும் பிராண்டும் செலக்ட் பண்ணோம் இல்லைங்களா? அங்க போய் பக்கத்துல நம்மளோட ஸ்பில் ரேஞ்ச் ஆப்ரேட்டரான ஹேஷ் என்டர் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஃபுல் டேபிளுக்குமே அது ஸ்பில் ஆகி நமக்கு இந்த டூ-வே அரேல இருக்கக்கூடிய கவுண்ட் எடுத்துட்டு வந்துருச்சு. அடுத்தது நமக்கு சம் வேணும். அதே மாதிரி இங்க போய் நான் யூனிக் கொடுத்துக்கிறேன். போயிட்டு சம், இப்ப நம்ம சம்ஸ் கொடுத்துட்டு சம் ரேஞ்ச் நமக்கு என்ன? இதுதான் நம்மோட சம் ரேஞ்ச். அதாவது சேல்ஸ்ல இருக்கக்கூடிய கவுண்ட்டை தான் நீங்க இப்போ சம் பண்ணணும். அதனால கம்மா கொடுத்துட்டு முன்னாடி போட்டா மாதிரியே நம்மளோட ப்ராடக்ட்ஸ் இதுவா இருந்தா, ஸோ பக்கத்தில் நம்ம என்ன இப்போ இது மட்டும் செலக்ட் ஆயிருக்கு பாருங்க. ஹேஷ் கொடுத்த உடனே ஃபுல்லுமே நமக்கு செலக்ட் ஆயிடும். கமா அதே மாதிரி பிராண்ட் நமக்கு என்னவா இருந்தா இங்க இருக்கக்கூடிய பிராண்டா இருந்ததுன்னு சொன்னா அதே மாதிரி ஹேஷ் ஃபுல்லா செலக்ட் ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணி பாருங்க. நமக்கு ஃபுல்லுத்துக்குமே நமக்கு இது மாதிரி ஸ்பில் ஆகி நம்மோட சம் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.